தேசிய சமுதாய கூட்டின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றேன். உங்களிடத்திலே நான் என்னோட அப்பா பேர் சண்முகம். எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாமல் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து உழைப்பின் மூலமாக இந்த அளவு உயர்ந்து வந்திருக்கின்றேன். அதனால இந்த மக்கள் அனைவரும் எனக்கு உங்களுடைய ஆதரவு வேண்டும். நம்ம அறந்தாங்கி பகுதி நான் பிறந்தது முதல் இன்று வரை நான் பிறந்தப்ப எப்படி இருந்துச்சோ அதே ஒரு சூழ்நிலை தான் இன்றும் இருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக ஒரு வாக்குறுதி சொன்னாங்க, பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கும் சொன்னாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்து கழித்து அந்த 1000 ரூபாய் கொடுத்தாங்க. நம்ம வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை ஏன் அகற்ற வேண்டும்? இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. 6 வயது குழந்தை முதல் 60 வயது பாட்டி வரைக்கும் இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு என்பதே இல்லை. போதை ஆட்சி, கஞ்சா ஆட்சி, இப்படி ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆட்சியின் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே நாம் அகற்ற வேண்டும். அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் தலைமையிலான என்டிஏ கூட்டணியின் ஆட்சியை அமர வைக்க வேண்டும். அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதல்வராக தேர்ந்தெடுக்க வேண்டும். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதல்வராக வந்த உடனே மக்களுக்கு என்ன செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக இந்த 10,000 ரூபாயை கொடுக்க இருக்கிறாங்க. மகளிர் உரிமை தொகை 2000 கொடுக்க போறாங்க. வீட்டுக்கு வீடு, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஃப்ரிட்ஜ், பெண்களுக்கு பட்டுப்புடவை, வருஷத்துக்கு 3 கேஸ் சிலிண்டர் இலவசம், கல்வி கடன் ரத்து, இப்படி ஏகப்பட்ட திட்டங்களை நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. வீடு கட்டுறதுக்கு லோன், இப்படி ஏகப்பட்ட திட்டங்கள், குறிப்பிட்டு ஒரு சிலர் தான் சொல்றேன். இப்படி ஏகப்பட்ட திட்டங்களை பெண்களுக்கும் மக்களுக்கும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் திமுக அரசாங்கம் எந்த ஒரு திட்டங்களையும் தேர்தலுக்கு முன்பு அறிவிக்கிறாங்க. ஆனால் அதை நிறைவேற்றுறது கிடையாது. ஆனால் அண்ணன் எடப்பாடியார் அப்படி கிடையாது. ஆட்சி கட்டில் அமர்ந்த உடனேயே உங்களுக்கு அனைத்து திட்டங்களையும் கொண்டு சேர்ப்பார். பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் கொண்டு வந்த அத்தனை திட்டங்களையும் இன்னைக்கு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி மக்களுக்காக இவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு செய்வாங்க அதை நீங்க யோசிச்சு பார்க்கணும். பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜியோட ஆசை பெற்ற வேட்பாளராக நான் தேர்ந்தெடுக்கப்படும் போது நிச்சயமாக அவரிடம் எளிமையாக பேசி அனைத்து திட்டங்களையும் நம்ம பகுதிக்கு கொண்டு வர முடியும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நிச்சயமாக நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து வரும்போது மக்களுக்கு அடிப்படை வசதி, இங்கே அறந்தாங்கில அடிப்படை வசதிகள் கூட இன்னைக்கு இல்லை. சாலை, சாலை வசதி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் குண்டு குழியுமா இருக்கு. குடிநீர் பிரச்சனை, அதே மாதிரி தெரு விளக்குகள் எரியவே இல்லை. இது மாதிரி பிரச்சனை அடிப்படையான விஷயங்களை நிறைவேற்றி கொடுப்பேன். தரமான குடிநீர் வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்து கொடுப்பேன். அதே மாதிரி இங்கு பேருந்து நிலையம், அருகில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தை மக்கள் விருப்பத்தை எல்லாம் கேட்டு எங்க நீங்க அமைக்கணும்னு சொல்றீங்களோ அந்த இடத்துல பேருந்து நிலையத்தை அமைச்சு கொடுப்பேன். அதே மாதிரி பாதாள சாக்கடை திட்டம் வேணும் என்பது நீண்ட நாள் மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. அதையும் நிறைவேற்றி கொடுப்பேன். அதற்கு ஆண்கள் பெண்கள் பள்ளிக்கூடங்கள் இன்னைக்கு ஒரு காற்றோட்டம் இல்லாத சூழ்நிலையில பேருந்து நிலையம் அமைத்துக் கொடுப்பது மட்டுமல்லாமல் இங்கு சிறுவர் பூங்கா என்பது நீண்ட நாள் கோரிக்கையாக. சென்னைக்கு போயிடுவாரு, நிச்சயமாக நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேன். இங்கே சட்டமன்ற அலுவலகத்தை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் பூட்டி தான் இருக்கும். சூழ்நிலை தான் இங்கே இருக்கு. நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து வரும்போது நிச்சயமாக அந்த சட்டமன்ற அலுவலகம் 24 மணி நேரமும் திறந்திருக்கும். உங்கள் குறைகளை கேட்கறதுக்காக நாங்கள் அமர்ந்திருப்பேன். சட்டமன்றத்தில் உங்கள் குறைகளை எல்லாம் ஒழிக்கக்கூடிய ஒரு பொருளாக உங்களுக்கு அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்வேன். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் தாமரை சின்னத்திலே வாக்களித்து அதிக வாக்களிக்க வேண்டிய சின்னம்
தாமரை தாமரை முதல் பட்டன்ல தாமரை இருக்கும். அதனால மறக்காம நீங்க எல்லாம் தாமரை சின்னத்திலே வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இங்கு ஒரு வாரிசு அரசியல் நடக்கின்றது. அந்த வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து அறந்தாங்கியில் தாமரையை மலரச் செய்ய வேண்டும் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.